கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத பகுதி ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இனி நீ அழுது கொண்டீராய் என்று. யார் சொல்வது இந்த வார்த்தையை? தேவன், கர்த்தராகிய தேவன். அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அவர் தம் பிள்ளைகளிடம் பொய் சொல்ல மாட்டார். இந்த வேத வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். ஒரு வசனம் ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறை உங்களுக்கு பதில் கொடுக்கும். நீங்கள் இதை திரும்ப 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 படித்து படித்து பார்த்தீர்களால் இந்த வசனத்தில் எழுதப்படும், இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று. நம் தேவன் நம் கண்ணீரை பார்த்து நகைக்கிறவர் அல்ல. நாம் அழும்போது அவரும் வேதனைப்படுகிறவர். ஆதலால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீர் விடும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவர் உருக்கமாய் இறங்கி உங்களுக்கு பதில் கொடுப்பார். வேதத்தில் எத்தனையோ பேர் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் கண்ணீரை தேவன் துடைத்திருக்கிறார். அன்னாளின் கண்ணீரை துடைத்தவர், ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை துடைத்தவர். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அவர் மாற்றினவர். ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே பதில் தந்தவர். நம் தேவன் மன உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் நம் கண்ணீரை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல. நாம் கண்ணீர் விட்டு அழும் பொழுது அவர் உடனே அதற்கு பதில் தருவார். நீங்களும் கூப்பிட்டு பாருங்கள். தேவனை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டு பாருங்கள். வேறு மனிதரிடம் யாரிடமும் நீங்கள் அழ வேண்டாம். தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். மறு உத்தரவு அருளி நீ அழுது கொண்டிருக்கிற காரியத்தை உடனே மாற்றி போடுவார். அவர் வல்லமையுள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ உன்னை பார்த்து அழுது கொண்டிராய் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் உங்களுடைய கண்ணீர் முழுவதையும் மாற்றி போடுவார். நீ கண்ணீர் விட காரணமாயிருந்த எந்த காரியமாயிருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமீன்.